வணக்கம் நண்பர்களே. ஸோ இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் விலாக் தான். இன்றைக்கி என்னென்னா, இப்போ என்னன்னு தெரில, திடீர்னு என்னோடய கோச் வந்து ஒர்க் அவுட் ரெகுலராக போட்டுட்ருக்க ஒர்க் அவுட்ஸ் பார்த்துட்டு கால் பண்ணார். நேற்று கால் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட் டைம் ஜிம்முக்கு வரும்போது எனக்கு கால் பண்ணேன், நானும் வரேன், உனக்கு கொஞ்சம் கரெக்ஷன்ஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ என்ன ரீசன் என்னென்னு ஒன்றும் புரியல. நான் ஏமாத்துகிற மாதிரி ஏதாவது நினச்சிட்டாரா, ஒர்க் அவுட்டு சீட் பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டாரா என்னன்னு தெரியல. ஸோ அவர் கூட சேம் வேரியேஷன் மசில் தான், ஆனால் அவர் கூட போடும்போது அது ஒரு ஹெக்டிக் செஷனாக தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய கோச்சோடு நான் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். அதனால் கடன்னு பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு ஜிம்முக்கு கிளம்பணும். ஸோ ஃபஸ்ட் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். ஓகே, இப்போ என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 5 எக் ஒயிட்ஸு, ஒரு ஆப்பிள், ஒரு ஸ்கூப் வே ப்ரோட்டீன். இதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு. 5 முட்டையை வந்து நான் எப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், ஒயிட்டு. இதே என் ஒய்ஃப் பிளேட்டை பாருங்கள், அப்படியே முட்டையெல்லாம் அழகாக கட் பண்ணி டெக்கரேஷன். திஸ் இஸ் ஆல்வேஸ் பாய்ஸ், கரெக்டாக? எனக்கு இந்த அழகாக கட் பண்ணி டெக்கரேஷன் பண்ணி ஐயோ ஒரு முட்டை அதை பிச்சு போட்டு சாப்பிட்றத விட்டு கத்தி வச்சு கட் பண்ணி யாராவது சாப்பிட்டுட்ருப்பாங்களா? மை ஒய்ஃப் வில் டூ தேட். இந்த 2 பசங்களும் சோஃபாக்கு இந்த பக்கம் ஒருத்தன், சோஃபாக்கு அந்த பக்கம் ஒருத்தன், வாழ்க்கை ஃபுல்லாக இவங்களுக்கு வந்து சாப்பாடே கொடுக்காம பட்னி போட்டு வச்சுருக்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பானுங்க. போங்கடா போய் வேலையில் பாருங்கடா, டிபார்ட்மெண்ட் மேலே பூரா கோபமாக இருக்கேன் நான். போ அவனுக்கு பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் நான் அவங்களுக்கு சாப்பாடே கொடுக்காத மாதிரி ஒரு மூஞ்சியை வச்சுக்கிட்டு அனாதையாக ரோட்டில் விட்டு போயிட்டோன்ற மாதிரி ரியாக்ஷனை கொடுத்து நம்மளே அந்த மாதிரி ஃபீல் பண்ண வச்சுருவானுங்க. பார்த்தீங்களா, முட்டை கொடுக்கலையாம், துறைக்கு கோவம் வருது. ஓகே, சாப்பிட்டு முடிச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் ஓவர். என்னோடய மல்டிவிட்டமின்ஸு எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு. 10 o'clock எனக்கு இன்றைக்கி செஷன் இருக்குது. அதனால் இப்போ மணி 9:30, ½ an hour போகிறது கரெக்டாக இருக்கும். போய் ஒர்க் அவுட்டில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஜிம்மில் பார்க்குறேன். பாய். வந்த உடனே ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு. என்னென்னா, என்னோடய மைக்கோட ரிசீவர் வந்து வேலை செய்யலை. என்னன்னு தெரில. காலையில் வீட்டில் ரெக்கார்ட் பண்ணும்போது நல்லா தான் இருந்துச்சு. இப்போ வந்த உடனே ரிசீவர் வந்து வேலை செய்யலை. தேங்க்ஃபுல்லி ஒரு ஸ்பேர் மைக் ஒன்று இருந்துச்சு, பட் எந்த இல்லை. இங்கே இன்னொரு நண்பர் ஒருத்தரோடது. ஸோ அவரோடது வாங்கி போட்டு ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ குவாலிட்டி எவ்வளோ வருன்றலாம் எனக்கு கேரண்டியாக தெரியல. ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி ப்ரீ ஒர்க் அவுட். யூஸ்வலாக நான் ப்ரீ ஒர்க் அவுட் யூஸ் பண்ண மாட்டேன். நான் பாடி பில்டிங் பண்ண டைமில் கூட எனக்கு ப்ரீ ஒர்க் அவுட் சப்ளிமெண்ட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணது கிடையாது. பட் இந்த டைமில் எனக்கு யூஸ் ஆகிறதுக்கு மெயினான ரீசன் வந்து இப்போ என்னோடய டயட்டில் வந்து கார்ப் ரொம்ப கம்மி, ப்ளஸ் என்னோடய ஒர்க் டைப் அப்படி இருக்குது, ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கிறதுனால ஸ்லீப் சைக்கிள்லாம் கம்மியாக இருக்குது. ஸோ ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பர் எனர்ஜி செஷன் வேணுன்ற ஒரே ரீசன்னால் மட்டுமே நான் ப்ரீ ஒர்க் அவுட் வந்து இப்போ யூஸ் பண்ணுறேன். உனக்கு ப்ரீ ஒர்க் அவுட் வேணுமா? என் கூட சேர்ந்து ஒருத்தன் மாட்டிக்கிட்டான். நான் தான் இன்னைக்கு என் கோச் கிட்ட மாட்டினேன்னு பார்த்தா இவன் என்கிட்ட மாட்டிக்கினான். ஏன்னா இவனை நான் தான் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால இன்னைக்கு ஒரு செஷன் இருக்கு. ஓகே, இவனை வந்து ஆக்சுவலாக வந்து நான் என்னோட ஃபஸ்ட்டு யூடியூப் ஸ்டார்ட் பண்ண போது 30 days கம்பேக் சேலஞ்ச் பண்ணியிருந்தேன் இல்லையா, போட்டிருந்தேன். நிறைய பேர் பார்க்கலன்னா அதுவும் இருக்குது பாருங்கள். ஸோ அதில் வந்து இவனை வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறேன், என்னோட லிஸ்ட்டில் நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது இவனும் சேர்ந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனில் ஆட் பண்ணியிருந்தேன். ஸ்டார்ட் பண்ண எவ்வளோ வெயிட் இருந்தேன்? 72. இப்போ எவ்வளோ இருக்க? 64. 72 to 64 இருக்கான். பட் பையன் வந்து கொஞ்சம் ஆமாம் இங்கே கொஞ்சம் ஓபி அடிச்சிட்டான். அதனால் ஒர்க் அவுட் வந்து எவ்வளோ பண்ணாலும் வந்து எனக்கு இது இன்டென்ஸ் பத்தலைன்னு சொல்கிறான். ஆனால் அவனுக்கு என்ன ஸ்கெடியூல் கொடுத்தேன்னு எனக்கு தெரியும். சரி நீ வா, நீ என்ன இன்டென்ஸ் பண்ணுறேன்னு பார்க்கலாம் அப்படின்றதுக்கு தான் இன்னைக்கு நான் என் கோச்சுக்கிட்ட மாட்டேங்கினேன், இவன் என்கிட்ட மாட்டேங்கிட்டான். ஸோ அதனால இன்னைக்கு ஒரு தரமான சம்பவம் இருக்குது நிறையா. இன்னொரு பக்கம் நம்ம விமன் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு என் ஒய்ஃபு அவங்களும் இந்த ஜிம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இங்கே. ஸோ ஒரு ரணகலமாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இவன் வந்து ப்ரீ ஒர்க் அவுட் குடிச்சிருக்கான். கொஞ்ச நேரத்தில் இவன் என்ன ஆவறான்னு மட்டும் பாருங்க. ஏன்னா திடீர்னு கூப்பிட்டுருக்கீங்க என்னத்துக்கு? நேற்று பார்த்தேன் வீடியோவில். அந்த வீடியோவில் தான் என்னன்னா சின்ன சின்ன டிப்ஸ் தான். இப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ரேஞ்ச் ஆஃப் மோஷனில்
இப்போ ஃபுல்லா இருக்கணும்னு சொன்னீங்க இல்லையா, ரேஞ்சா ஃபுல்லா பண்ணணும் இல்லையா, ஆனா அந்த இடத்துல ஷோல்டருக்கான ஒரு பாயிண்ட் ஆஃப்ல நீங்க வரணும், இன்னும் பாயிண்ட் கீழே இன்னும் வரணும். அதுக்கப்புறம் பேக்ல ஸ்குவீஸ் பண்ணும்போது, அதுக்கப்புறம் அந்த ரியர் டெல்டாய்ட் பண்ணும்போது ஓபன் பண்றீங்க இல்லையா, அந்த ஓபன் எலிவேஷன் எங்க இருந்து ஸ்டாப் பண்ணி தள்ளுறது, அது எல்லாமே ஓகே தான். என்னோட இதுக்கு இங்க இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியல். ஓகே, அதுதான் நான் சொன்னதுதான். நான் மிஸ் அவுட் ஏதோ பண்ணிருக்கேன்றது எனக்கு கேரண்டே தெரிஞ்சிச்சு காலையிலே. அதனால இன்னைக்கு சம்பவத்துக்கு மாட்டிக்கிட்டு. இன்னைக்கு செஸ்ட் டே ஆக்சுவலி. இன்னைக்கு செஸ்ட்னா நீங்க அதிலே போடலாமா இல்ல வேற எதுவுமே மாத்த வேணாம், நான் அதுல அப்படியே சேஞ்சஸ் அப்படியே நான் பண்றேன். ஓகே நண்பர்களே, ஒர்க் அவுட்டுக்குள்ள போவோம். இதை முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சூப்பர் டெக்னிக்ஸ், சூப்பர் எல்லாத்தையுமே இப்ப அப்ளை பண்றேன் பாருங்க. எப்படி அப்ளை பண்றேன்னு மட்டும் பாருங்க. நான் யூஸ்வலா வார்ம் அப் பண்ணேன்னா எனக்கு வெறும் புஷ்அப்ஸ் தான் இருக்கும். புஷ்அப்பு இந்த பாருங்க ஒரு சொரிஞ்சுன்னு இருக்கா அந்த இருந்தா. ஏய் வாடா, காது என்ன செக்கச்சவேர்னு இருக்கு. அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். இல்ல ஜஸ்ட் டச் ஆகணும். இது கால் இப்படி இறக்கி உங்களுக்கு இப்போ பண்ணுங்க போல புஷ்அப்ஸ். பண்ணியா அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ பண்ணுங்க. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம். ஓகே, இப்போ பண்ணுங்க. இப்போ ஏந்திருங்க, அப்படியே பண்ணுங்க. சூப்பர் செட். ஆமா, வெளியே வாங்க பார்க்கலாம். ஜம்ப் வெளியே வாங்க, அப்படி வெளியே இப்படி வாங்க. அப்படி வாங்க. அவ்வளவுதான். எத்தனை கவுண்ட் வர முடியுது வெளியே வாங்க, நேரா போகாதீங்க. ஐயாப்பா பக்கா டிப்ஸ் செஸ்ட் இப்படி மூவ் பண்ணுங்க. அதேதான், ஜஸ்ட் மூவ் பண்ணுங்க. ஃப்ரண்ட்ல வந்து போங்க. அவ்வளவுதான். நான் வார்ம் அப் பண்ணேன்னா வெறும் புஷ்அப் போட எஸ்கேப் போயிடுவேன். இன்னைக்கு புஷ்அப்பு, புல்லப்பு, டிப்பு, சூப்பர் செட். இது இல்லாம எனக்கு செஷன் நடுவில் வேற சூப்பர் செட் இருக்கு. சத்தண்டா சாவும்ல செத்த பேர நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி. நான் இங்க கை வச்சுக்கிறேன். இப்போ லாக் பண்ணிக்கோங்க. ரெடி, ஃபைன். ஓகே, ஃபைன். நல்லா டீப்பா மசில வாட்ச் பண்ணி வாங்க. ஓகே, அப் 1, சூப்பர். ரெடி, புஷ் 2, கம் ஆன் 3. அப்படி நிறுத்துங்க. அவ்வளவுதான். அதுக்கு மேல தள்ள வேணாம். ஓகே, 2 more. ஃபாஸ்ட். எஸ் வந்துடணும். இன்னும் ஒன்று. கம் ஆன் புஷ் பண்ணலாம். அவ்வளவுதான். லோட் பெர்ஃபெக்ட்டா மசில்ல விழும்போது தான் அது எப்படி சொல்றது, வால்யூம் ஆகும். ஃபைபர் மசில் ஃபுல் பிளட் சர்க்குலேஷன் அங்க வந்து ஹோல்ட் ஆகணும். ஹோல்ட் ஆகி தள்ளும் போது தான் அந்த அளவுக்கு மேசிவான ஒரு வால்யூம் கிடைக்கும். ரைட், அதேரா போய்தான் ஆகணும். ஆஃபீஸர் இருக்கு, பழகி போச்சு. பழத்தை பார்த்துட்டு எனக்கு இது எல்லா வாட்டியும் மாட்டிப்பேன். ஒவ்வொரு ஏதாவது ஒரு செஷன் காம்படிஷன் டைம் நிறைய மாட்டிப்பேன். நேற்று போட்ட வீடியோவாலதான் மாட்டினே. ஜென்ரலா மட்டும்தான் பிரச்சனை வந்திருக்காது. இல்ல, எனக்கு வந்து இவங்க நல்லா தான் இருக்காங்க, அதுல எந்த இதுவும் மாற்றம்லாம் கிடையாது. ஆனா என் கண் என்னமோ அந்த குறையதான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியும் பண்ணல. அப்படி அவ்வளவுதான். எல்லாமே பெர்ஃபெக்ட் தான். அது தப்பு எல்லாம் கிடையாது. ஆனா நான் ஒரு ஆங்குலேஷன் வச்சிருப்பேன், இந்த ரிசல்ட் இங்க வந்தாதான் நடக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். அப்படின்னும் போது அங்க வர மாட்டுதே கை. இப்ப அதுதான் வர வச்சு இழுக்கிறதுக்கே தான் வந்துருக்கிறேன். ஆமா, நேற்றுக்கு நைட்டு 11 வந்து காலையில போயிட்டேன். இப்ப இவருக்காக வந்தேன். ஆமா, ஆக்சுவலா நேற்றுக்கு நைட்டு ஒரு 10:45 11 o'clock ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணி நாளைக்கு எப்போ அடுத்த செஷன், நாளைக்கு நானும் வரேன் அப்படின்னு. அப்பவே தெரிஞ்சிச்சு நோ கோளாறு இருக்குடா அப்படின்னு. பக்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முத்துக்கூறு வித்துக்கூறு வர என ஓதும். ஆனா இந்த இப்போ யூஸ்வலா வந்து என்கிட்டயும் சரி டிஎம்ல நிறைய பேர் கேட்கறது வந்து ஒர்க் அவுட் நடுவில் எப்படி வந்து ரெஸ்ட் டைமிங்னு கேட்குறாங்க. ஆனா இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் வேரியேஷன்ஸ் தான். இப்போ எனக்கு வந்து சூப்பர் செட்டு இந்த மாதிரி ஹை வால்யூம் போகும்போது ஒரு செட்டுக்கு நடுவில் எவ்வளோ ரெஸ்ட் டைம் இருக்கலாம். இல்ல நார்மலா ஒரு சர்க்கியூட் பண்றாங்க, ஒரு பிகினர்ஸ் பண்றாங்க அப்படின்னா, இப்ப நீங்க வந்து ஃபேட் லாஸ்ல இருக்கீங்க, அப்புறம் ப்ரோ கான்டெஸ்ட்ல இருக்கீங்க, அப்புறம் வெயிட் லாஸ்ல இருக்கீங்க. இப்படின்னா உங்களோட பல்ஸ் ரேஞ்சை மெயின்டைன் பண்றதுக்காண்டியும்
அடுத்த லிஃப்ட்டுக்கு நீங்க சேவ் பண்றதுக்காட்டியும் சில பர்பஸ் இருக்கும். அப்படி பார்த்தோம்னா இப்போ ஒரு 20 ரேஞ்ச் நீங்க கவுண்ட் போறீங்க அப்படின் போது அந்த இடத்துல அது வெயிட் லாஸுக்கு இருக்கும் பட்சத்துல நீங்க வந்து 30 to 20 செகண்ட்ஸ் 20 to 30 செகண்ட்ஸ் இந்த ரேஞ்ச் தான். ஏன்னா அது உடனே வேரியேஷன் போனோன்றது. இப்போ ஹைப்பர்ட்ராஃபி பண்ண போறீங்க, ஹெவி லிஃப்ட் பண்ண போறீங்கன்னா மினிமம் 1 மினிட்ல இருந்து 3 மினிட் வரைக்கும் எடுத்துக்கலாம். அந்த ஹார்ட் ரேட் அந்த ஆமா, ஏன்னா ஆகணும், அந்த ஹார்ட் ரேட் கண்ட்ரோல் ஆகணும், உங்களுக்கு சேவ் மோடு போகணும். அடுத்தது இதுல இன்னொரு விஷயம் என்ன பண்ணக்கூடாதுன்னா, நிறைய பேர் ஒரு சில விஷயம் இருக்கும். இப்போ நம்ம பம்ப் பண்ணும்போது நம்ம ஒரு 10 கவுண்ட் நினைப்போம், அந்த இடத்துல வந்து 15 கவுண்ட் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் கூட நம்ம பண்ணிடணும்னு நினைப்போம். ஆனா ஹைப்பர்ட்ராஃபி பண்ணும்போது அந்த நீங்க ஒரு ரேஞ்ச் செட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த கவுண்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்க அடுத்த செட்டுக்கு சேவ் பண்ணணும். கரெக்ட். சோ அதுதான். சோ இதுதான் டிபெண்ட்ஸ் ஆன் கோல் மட்டும். அது என்ன பர்பஸ்க்காக மட்டும் அதை நம்ம மாத்திப்போம். இப்போ நான் பண்றது ஹை வால்யூம். ஆமா. இப்போ ரெப்படிஷன் 5 ரெப்படிஷன் தான், 5 செட். அப்ப எனக்கு பேசிக்கா நான் மெயின்டைன் பண்றது 1 minute to 2 minutes தாராளமா மெயின்டைன் பண்ணலாம். சும்மா ஓபேடியா பாருங்க. முடிஞ்சுச்சா? இப்போ நெக்ஸ்ட் இங்க வாங்க, இந்த ஏரியாக்கு வாங்க. அடுத்தது என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. 3 வேளை சோத்துக்காக நம்ம உசுரா கேட்கிறாங்க ஐயா. நம்ம உசுறு இவங்களுக்கு அவ்வளவு சீப்பா போச்சு. நெக்ஸ்ட் இன்க்ளைன் தம்பிள் பிரஸ். இப்போ இந்த நீஸ் ஓபன், நீங்களே ஓபன் பண்ண மாதிரி உட்காருங்க பாப்போம். காலை உடிச்சு விட்டாங்க. தல இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரா. சில மசில் ஒர்க் அவுட் வந்து இத தவிர்க்கவே முடியாதுன்னு சில ஒர்க் அவுட்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் ஷோல்டருக்கு வந்து லேட்டரல் ரைஸ், அது ரேடியல் ரைட் வந்து சப்போர்ட்டிவ் செகண்டரி மசில் ஒர்க் ஆகுது. அந்த மாதிரி செஸ்ட்க்கு இப்போ புதுசா வேரியேஷன்ஸ் போடுறாங்க. ரைட். இப்போ ஷோல்டர்ல வந்து எல்லாருமே லேட்டரல் ரைஸ், ஃப்ரண்ட் ரைஸ் எல்லாமே செய்றீங்க. ஆனா இந்த மூவ்மெண்ட் பண்ணுவாங்க தெரியுமா, அரவுண்ட் தி வேர்ல்ட் மாதிரி. இந்த மூவ் போடாத யாராலுமே பிராட் ஷோல்டரை டெவலப் பண்ணவே முடியாது. அதே மாதிரி செஸ்ட்ல எது பண்ணியே ஆகணும்னா பிளாட் பெஞ்சும் அதுக்கப்புறம் புல் ஓவரும். இது பண்ணாம செஸ்ட்ன்ற மசிலே ஒண்ணு கிரியேட் பண்ண முடியாது. சிம்பிள். ஓகே, ரெடி. இப்போ யூஸ்வலா எங்க இருந்தா பாருங்க, இங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு அந்த வித் வரணும்ன்றதுக்காக. ஆனா வித் வராது, இங்க இன்ஜுரி தான் வரும். அதான் இப்போ இதுதான், இந்த ஆங்கிள் தான். சோ இந்த ஹியூமரஸ் போன் 30 டிகிரி ஆங்கிள் தான் ரொட்டேட் ஆகணும். அதே ரொட்டேஷன் தான் இங்க செஸ்ட்டுக்கும் கொண்டு வர போறீங்க. அவ்வளவுதான், வேற ஒரு பாயிண்டும் இல்லை. ஓகேவா? ரெடி. இப்போ இதே மாதிரி இப்போ நீங்க டவுன் பண்ணும்போது பாருங்க, ஃபுல்லா மசில்ல வந்து உருவாங்குவீங்க. ஓகே, ஃபைன். இதே தான். ஆனா அதையே ஓபன் பண்ணி இறக்குனீங்கன்னா ஃப்ரண்ட் ஆன்டீரியர்ல தான், ஷோல்டர்ல தான் ஒர்க் ஆகும். அவ்வளவுதான். Come on, faster. Yes. Super. Come on. Push. Easy. Yes. இந்த 2 போடலாம். Come on. Up. விடக்கூடாது. இன்னும் ஒண்ணு. இதுதான் growth. Come on. Easy. இன்னும் ஒண்ணு போட்டா double growth. Come on. விடக்கூடாது. Easy. அவ்வளவுதான். ஓகே. இப்போ கை நேரா வச்சுக்கோங்க. ஜஸ்ட் சிட் பண்ணுங்க பாப்போம். அவ்வளவுதான். அப்படியே உட்காருங்க. அவ்வளவுதான். எவ்வளவு முடியுமோ மேக்ஸிமம் அப்படியே பண்ணணும். விடக்கூடாது. ஆசையாம தான் கிடக்கு போ. விட்டுன போல போனோம், தூக்கி அடிக்கணும் போல இருக்கும். அதெல்லாம் எதுவுமே வரக்கூடாது. ஐயா, நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. ரெடி? ரிலாக்ஸ். நல்ல ஒரு பிரீத் கண்ட்ரோல் எடுத்துக்கோங்க, வச்சிருங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. மேல பாத்துக்கணும். அந்த எல்போ ஃப்ரண்ட்ல புல் பண்ணணும். ரெடி? 15 reps. 1 2. மேல மட்டும் 1 செகண்ட் பாஸ் பண்ணணும். சோத்துக்கு திண்டாடணும். 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும். சம்பாதிச்ச காசை வீட்டுக்கு கொண்டாடுறதுக்குள்ள ரத்த அழி பண்ணணும். ஒரு நாளைக்காவது ராத்திரி வரல நம்ம உயிரோட இருப்போம், நம்பிக்கை உண்டா? இப்போ செஸ்ட் நல்லா அப்படி நல்லா ஸ்குவீஸ் பண்ணுங்க. மேக்ஸிமம் எவ்வளவு ஸ்குவீஸ் பண்ண முடியுமோ பண்ணுங்க. ஷோல்டர் விடுங்க, செஸ்ட் மட்டும். அவ்வளவுதான். மேக்ஸிமம் ஹோல்ட் பண்ணி எவ்வளவு நேரம் நிறுத்த முடியுமோ நிறுத்தி ரிலீஸ் பண்ணிக்கோங்க. ஆமா, அந்த காதுல அப்படியே செவந்து போவோம், அந்த மாதிரி வரணும். நிறுத்தணும். நல்லா பிடிக்கணும். செஸ்ட் ஸ்குவீஸ் அப்படியே இருக்கணும்.
எவ்வளவு மேக்சிமம் பிடிக்கணும் முடிச்சுட்டு பொறுமையா ரிலீஸ் பண்ணணும். பஸ்ஸில் அழகா நிக்குது பாருங்க, சூப்பரா. பிரீத் எடுத்து எடுத்து அப்படி அவுட் பண்ணுங்க, முடிச்சு அவ்வளோதான். சரி, இப்போதான் சூப்பராக வருது, நல்ல ஷேப்பும் நல்ல மசில் க்ளோ ஆகுது, சூப்பராக இருக்குது. அங்கேருந்து அப்படியே இருந்துட்டு அது அப்படியே அப்படியே அவ்வளோதான் அவ்வளோதான் பக்கா சூப்பர். பைசெப்ஸ் நல்லா இருக்கு, சூப்பராக. செஸ்ட்டை மேலே நிறுத்திக்கணும் அப்படி, அந்த செஸ்ட் இந்த போர்ஷன் அப்படியே இருக்கணும். இப்போ இறக்கும் கையை, இப்போ தள்ளுங்க, அதான் அப்படியே நிறுத்துங்க, அப்போ தான் மசில் நல்லா இருக்கும். இந்த பேக் அப்படியே கவர் பண்றா, சூப்பரா இருக்குடா இந்த போஸ்ல, செமையா இருக்கு. பேக் ட்ராப்லாம் பக்கா செதுக்கி உட்காருது, மேஜர் ரம்பாய்டு எல்லாமே பக்கா தெரியுதுடா. ஆனா இப்போ மொத்தமா பண்ணதுக்கு அஸ்வினி இப்போதான் அஸ்வினி எடுக்குதுன்னு நினைக்கிறேன். மசில் எல்லாமே நல்லா இருக்குது, பேக்லாம் சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு. இதே பண்ணுங்க, கஷ்டமா தான் இருக்கும், மறந்துட்டே பண்ணுங்க கஷ்டத்தை. வந்துடும் டக்கு டக்குங்க. ஃபிங்கர் ஓபன் பண்ணி வச்சே பண்ணுங்க, அந்த கண்ட்ரோல்லே பண்ணுங்க. அதே மாதிரி பண்ணோம். இப்பதான் ரெடி. ஓகே, இப்போ இங்க நின்று இப்போ இந்த பாயிண்ட் அப்படியே வச்சு இதை மட்டும் தள்ளுங்க பார்க்கலாம். தள்ளுங்க, அவ்வளோதான், சூப்பர். அங்க நிறுத்தி அதை மட்டும், சூப்பர், கமான். 2 இப்போ இதுல இப்படி திருப்பிக்கணும், அந்த ஆங்கிள் அப்படி திருப்பி வரணும், சூப்பர், பக்கா சூப்பர். ஒரு மசில் ட்ரெயின் பண்ணுறதுக்கு எவ்வளோ இன்டென்சிட்டி தேவை. நான் ஒரு மென்ஸ் ஃபிசிக் பண்ண அத்லெட், அது ஆனால் பாஸ்டில். பட் இப்போவுமே நான் ஒரு நல்ல ஸ்டோனில் இருக்கணும் அப்படின்னா அது அப்பார்ட் ஃப்ரம் பாடி பில்டிங், இது ஒரு நல்ல மசில் டெவலப் பண்ணால் இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஸோ இவ்வளோ கஷ்டம் இருக்குது. ப்ளஸ் டயட்டு, நம்ம என்ன ஒர்க் அவுட் பண்ணாலும் டயட் இல்லைன்னா ஒன்றும் ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணும்போது எனக்கு டிஎம்ல வந்து கேட்குறாங்க, ப்ரோ நீங்கள் இப்போ, ஏன்னா நான் ஒர்க் அவுட் ஆரம்பிச்சு 2 வீக்ஸ் ஆகுது, ஏன்னா நான் லைவாக போட்டுட்டு இருக்கேன். நீங்கள் என்ன அனபாலிக்ஸ் எடுக்கிறீங்களா, எப்படி 2 வீக்ஸ்ல வந்து இவ்வளோ சேஞ்சஸ் எப்படி வருது, எப்படி நீங்கள் ஃபேட்டை கட் பண்ணீங்க. ஆனால் என்ன பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னா, நான் லேட் நைட் ஆனாலும் கார்டியோ பண்றேன், என் கார்டியோ செஷன் ஒர்க் அவுட்க்கு அப்புறம் பண்றேனோ இல்லையோ, நான் 12 மணி ஆனாலும் 1 மணி ஆனாலும் கார்டியோ பண்ணுவேன். இப்போ எப்படி தானே இதை நான் வந்து பிரேக் அவுட் பண்றது, நேச்சுரலா பண்ணவே முடியாதுன்னு ஒரு இது இருக்கு. நேச்சுரலா ஏன் பண்ண முடியாது அப்படின்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா, இப்போ நீங்க உங்களை வந்து இப்போ மெடிசின் யூஸ் பண்ணி பண்றேன்னு சொல்றாங்கல்ல, காமனாவே நான் சொல்றேன், மெடிசின் யூஸ் பண்ணி பண்ணணும்னா டெக்னிக்ஸு, நீங்க சொல்ற சூப்பர் செட்டு, ஜெயின் செட்டு, எந்த மண்ணாங்கட்டி செட்டும் தேவையில்லை. நம்ம பண்ணோம் அப்படின்னா நல்ல மெடிசின் போடுங்க. இப்ப இருக்கிறது சொல்லவே தேவையில்லை. 1 ml போடுறேன்னா போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு 3 ml போட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க பண்ற டெக்னிக்ஸ் ஒண்ணுமே தேவையில்லை. அதை போடுங்க, நல்லா போய் சிக்கன் எதுவும் சாப்பிடுங்க, எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, அது பாட்டுட்டு வந்துடும். இதுக்கா நீங்க கஷ்டப்படுறது இப்படியே பண்ணிட்டு இருக்கீங்க. சூப்பர் செட் பண்ணணும், டெம்போ ரேஞ்ச் பண்ணணும், அப்புறம் ரேஞ்ச் ஆஃப் மோஷனை கவனிக்கணும், அப்புறம் இன்டென்ஸ் எவ்வளவு பண்ணணும், வெயிட்டை ட்ராக் பண்றீங்க, ப்ராக்ரெசிவ் ஓவர்லோட் பண்றீங்க, இதெல்லாம் அந்த இடத்துக்கு தேவை இல்லை. அதாவது தேவையில்லைன்னா மெடிசின் யூஸ் பண்ற நார்மல் பசங்களுக்கு தேவையே இல்லை. நீங்க இதெல்லாம் பண்ணணும்னா வேர்ல்ட் லெவல்ல போறவங்களுக்கு மெடிசின் யூஸ் பண்ணாலும் டெக்னிக்ஸ் அப்ளை பண்ணி ஆகணும். ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது, நார்மலா பண்ணாலே வந்துடும். அப்படி இருக்கும்போது இது பண்ற டெக்னிக்கை வச்சே தெரிஞ்சுக்கலாம் இது நார்மலா பண்றதுதான். நார்மலா பண்றதுனால மட்டும்தான் இவ்வளோ டெக்னிக்ஸா அப்ளை பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கிறோம். இதுதான் சிம்பிள். இப்போ இதே 2 வீக்ஸ்ல நான் ஏதோ ஒரு மெடிசன் யூஸ் பண்ணி நான் ஒரு சைக்கிள் ரன் பண்ணியிருந்தேன்னா இதோட நான் பெட்டராகவே வந்திருக்க முடியும்ல. பெட்டராகவே, அதுவும் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி பண்றதுக்கு, மெத்தட் அப்ளை பண்ணி பண்றதுக்கு பெட்டராகவே இருப்பீங்க. அவ்வளவு சூப்பர் ஆயிடும், மசில் ஃபுல் வால்யூம் ஆயிடும், ஹார்ட்னஸ் ஆயிடும். நீங்க ஒண்ணு சிம்பிள் கடைசியா சொல்லணும்னா, போய் சொல்றீங்க நம்மனா வந்து நீங்க பின்னாடிதான் பாக்கணும், அங்கதான் பாக்கணும், வேற ஆப்ஷன் இல்ல. இந்த ஷேப் பிடிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இது 1 நாள் 2 நாள்ல பிடிக்கிறது கிடையாது. ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காரு ஆளு, விட்டு 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 பண்ணி அதெல்லாம் மொத்தமா சேர்ந்து இப்ப அதோட ரிசல்ட் அவுட்புட் வந்துட்டு இருக்கு. வெளியே பாக்குறவங்களுக்கு ஒரு 2 வீக்ஸ்ன்னு சொல்றாங்க, அது 2 வீக்ஸோட ப்ராசஸ் கிடையாது.
பல வருஷமா அட்லீஸ்ட் 1 இயர் கம்ப்ளீட்டான ப்ராசஸ் விட்டு விட்டு பண்ணாலும் இந்த ஷேப் மசில்கே ரொம்ப கஷ்டப்படணும். சும்மாலாம் வராது இந்த ஷேப்லாம். அதெல்லாம் மசில் growth வராது. நீங்க இது ஸ்டெராய்டு யூஸ் பண்ணி பாருங்க, நிப்பிள் மட்டும்தான் பெருசா வளர்ந்து போயிருக்கும். அந்த ஷேப்லாம் வராது. உண்மைதான் சொல்றேன். என்ன விவரம் தெரியாம அவன் சொல்றது எல்லாத்தையும். ஐசின் பண்ணா நேச்சுரல். அதுக்குதான் ஒருத்தங்க நம்மள யாருமே சொல்லல. அவங்க ஸ்டேட்ல இருக்கிறவங்களே தான் அந்த கலைகள் இருக்காங்க. நம்மளா போய் சொல்லணும்னா தப்பு இல்ல. அவன் ஸ்டேட்ல இருக்கிறதே ரெக்கார்டு கொடுத்துருக்காங்க. என்னன்னு கொடுத்துருக்காங்க, ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஃபுல்லா எல்லாம் பண்ணிட்டு வாஷ் அவுட் பண்ணன்ற பேர்ல மெயின்டைன் பண்ணிட்டு உள்ள வரான். அதுவும் உள்ள எந்த அளவுக்கு டெஸ்ட் எடுத்து ப்ரூவ் பண்றாங்கன்றது யாருக்கும் ஓபன் டெஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது அப்படின்னு ஓபனாவே சொல்றாங்களே. அதுவும் நம்ம சொல்லல. இது வந்து நான் ஐசிஎன் பண்ணலப்பா, ஐசிஎன் பண்ணவும் போறது இல்லை. நோ பாடி பில்டிங் பத்தி நான் இப்போ வரல. பட் நான் ஒரு ஜெனரல் ஸ்டேட்மெண்ட்டா இதை சொல்லலை. ஒரு ஐசிஎன் பண்ண பாடி பில்டர் இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர் அவரே சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஐசிஎன் ரெடி ஆயிட்டு அவரு ஓபன் அப் பண்ணி பேசியிருந்தாரு. நீங்க இதுக்கு எதுக்குடா நேச்சுரல்னு சொல்லிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணல. நேச்சுரலா அது நேச்சுரலா கம்ப்ளீட் பண்ற அத்லெட்டுக்கு மட்டும் தான் அந்த கஷ்டம் தெரியும். ஏன்னா உசுரை விட்டு ஒர்க் அவுட் பண்றோமோ ஒருத்தன் அழகா வந்து என்ஹான்ஸ்ல வந்து ஈஸியா ஸ்கோர் பண்ணிட்டு போறது தெரியல இது. பட் ஓகே, நான் பாடி பில்டிங் பத்தி பேசல, ஜெனரல் ஃபிட்னஸ் தான் நமக்கு டாபிக். அதுக்குள்ளே போயிருக்கு. அங்க போய் நிறுத்தி ஜெர்க் கொடுக்க கூடாது, அப்படியே தள்ளிடணும். அவ்வளவுதான். அப்பதான் மசில் சூப்பரா இன்வால்வ் ஆகும். அப்படியே ஜெர்க் இல்லாம அப். சூப்பர். கமான் கமான் கமான். இன்னும் 4 ரெப் பண்ணும். ஈஸி. 1 அப்படியே ஒரு கண்டினியூ கொடுங்க பார்க்கலாம். 1 அப்படியே 2 ஈஸி. 3 கமான் 4. இன்னும் 2 போடலாம் 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 போடலாம். இன்னும் 1. அவ்வளவுதான். இப்ப அப்படியே டிப் போங்க. ஆமா டிப் போகணும். மேனுவல் டிப்னாலும் பரவாயில்ல, இதுனாலும் பரவாயில்ல. இப்படி ஃப்ரண்ட்ல போய் வரணும். எத்தனை கவுண்ட் முடியுதோ பண்ணுங்க, பரவாயில்ல. ஓபன் ஆகுது, நல்ல பிச்சு ஓபன் ஆகுது. வீடியோவே சும்மா தானே சொன்னேன். மக்களே, ஒர்க் அவுட்டை முடிச்சு என்னையும் முடிச்சு விட்டாரு. ஆக்சுவலாக ஒத்துக்கிறேன், நானேமே கொஞ்சம் ஒர்க் அவுட்லாம் பழைய மாதிரி இன்டென்ஸ் இல்லைன்றது வந்து ஒத்துக்கிட்டேன். இன்றைக்கி தான் தெரிஞ்சிச்சு நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்றது. என்ன தான் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இப்போ எனக்குமே வந்து அப்பனுக்கு அப்பன் இருப்பான். அதுதான் வந்து ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா. ஸோ எனக்கு நிறையா கிளைண்ட்ஸ் இருக்காங்க, நானும் பர்சனல் ட்ரைனிங் பண்ணுறேன், இது பண்ணுறேன். பட் என்னோட மிஸ்டேக் எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் 100% பண்ணியிருக்கேன். பட் இது என்கிட்ட கேட்ட கேள்விக்கு நான் சொல்கிறேன், ப்ரோ நீங்களே கோச் தானே ப்ரோ, உங்களுக்கு எதுக்கு இன்னொரு கோச்? இதுதான் அதுக்கு சிறந்த வீடியோன்னு நான் நினைப்பேன். ஏன்னா எனக்கு தெரியல, நான் வந்து வீடியோ போட்டு வாய்ஸ் என்ஹான்ஸ் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து இது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு. பட் அதில் இருந்த மிஸ்டேக்கு இவர் வீடியோவில் பார்த்துட்டு அடுத்த நாளே செஷன் கூப்பிட்டு நீங்கள் கிழிச்சு விட்டாரு. ஸோ எல்லாருக்குமே ஒரு ப்ராப்பரான கோச்சோட ட்ரெயின் பண்ணுங்க, நாலேஜபிள் பர்சன் கூட பர்ஃபெக்டாக ட்ரெயின் பண்ணுங்க. திஸ் இஸ் மை கோச் பார்த்திபன். இன்ஸ்டா ஐடி கிராண்ட்பா டா இன்ஸ்டால ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் ஆஸ் நான் வீடியோவில் சொல்ற மாதிரி சீக்கிரமா மேடவாக்கம், சித்தாலப்பாக்கம் 2 இடத்துலையுமே ஸ்வாட் ஃபிட்னஸ் இருக்கு. நீங்க எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ 2 இடத்துலையுமே என்னோட ஐடி யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராவா 1 மந்த் கிராப் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது ஒரு வீடியோ, ஒர்க் அவுட் வீடியோ வேணும்னா சொல்லுங்க. ஆனா இவர் இல்லாம நான் தனியா வீடியோ போடுறேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாட்டா பாய்.